நைட்டு போய் வீட்டுல தூங்குறோம். என்ன நம்பிக்கையில தூங்குறோம்? எழுந்திருப்போன்ற நம்பிக்கையில தூங்குறோம். எழுந்திருப்போங்கிற நம்பிக்கை ஒண்ணு. இன்னொன்னு வந்து பூகம்பம் எதுவும் வந்து இடிஞ்சு விழுந்துராது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நம்பிக்கையில் இருக்கிறதுனால தான் நமக்கு தூங்க முடியுது. ஒருவேளை எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில தான் நம்ம தூங்கவே செய்யறோம். தூங்கவே செய்றோம். இல்லாட்டி தூங்க முடியாது. முடிச்சதான் உட்காந்துருப்போம். முடிச்சுதான் உட்காந்துருப்போம். ஓகே. நீங்க ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்றோம். என்ன நம்பிக்கையில டிராவல் பண்றோம்னா நம்மளுக்கு சேஃபா போயிருவோம். அது அதுன்னு ஒருபடி மேல நம் அதுல படுத்து தூங்குறோம் ட்ரெயின்ல. என்ன நம்பிக்கைன்னா அவர் கொண்டு போய் நம்மளுக்கு கண்டிப்பா சேர்த்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இப்போ ஹவுசிங் லோன்லாம் வாங்கி வீடு கட்டுறாங்க. அது டென்யூர் வந்து 20-30 இயர்ஸ் போட்டு கட்டுறாங்க. என்ன நம்பிக்கையில கட்டுறாங்கன்னா 20-30 இயர்ஸ் நம்ம கட்டாயமா இருந்து நம்ம வீட்டு கடனை அடைச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சேர்த்து வச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பண்றாங்க. ஸோ அடிப்படை எல்லாமே நம்பிக்கையா தான் இருக்கு. நம்பிக்கை பேஸ்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல்ஸை பார்த்தோம். தனி மனிதனுக்கு எப்படி நம்பிக்கை தான் எசன்ஸ்ங்கிறத பார்த்தோம். ஒரு நாடு எடுத்துக்கோங்க. நாடு எப்படி போகணும், அந்த நாடு எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் பார்த்தீங்கன்னா அதான் கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம். ஓகே. நம்மளோட அரசியலமைப்பு. அரசியலமைப்பு சட்டம் இல்லாட்டி சாசனம்னு சொல்றாங்க. அது வேர்ட்ஸோ லாஸோ மட்டும் கிடையாது. அது வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இந்த நாடு இப்படி இருக்கணும்னு நம்பி அவங்களுடைய நம்பிக்கையை எழுத்தா மாத்தி கொடுத்தாங்க. அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஸோ அவங்களுடைய கனவு ஒரு நாடு இப்படி அமையணும், அந்த அமைவதற்கு இப்படி இருந்தால் அமையும்னு ஒரு நம்பிக்கையில அந்த சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு விஷன் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகே. எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து மிஷன் தான் எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம சில நிறுவனங்களுக்குள்ள போகும்போது அந்த எங்களோட விஷன் மோட்டோ ஊழியங்களையும் போட்டிருக்காங்க விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த விஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில தான் அந்த நாடு போகணுங்கிறத அவங்க விரும்பியிருக்காங்க. அவங்க நம்பியிருக்காங்க. சமீபத்துல இவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றதை நான் பார்த்தேன். அவங்க ஊர்ல வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் அதை பண்றோம். அதை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அடிப்படை முக்கியமான விஷயமா அந்த பதவி பிரமாணத்துல வாக்களிக்க வேண்டியது, இந்த வாக்கு கொடுத்து இந்த ஓத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அதுல அவங்க சொல்றது I will protect the Constitution of this nation. Ladies and gentlemen, please welcome Chief Justice Roberts to administer the presidential oath of office. Please raise your right hand and repeat after me. I, Donald John Trump, do solemnly swear. I, Donald John Trump, do solemnly swear. That I will faithfully execute. That I will faithfully execute. The office of President of the United States. The office of President of the United States. And will, to the best of my ability. And will, to the best of my ability. Preserve, protect, and defend. Preserve, protect, and defend. The Constitution of the United States. The Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President. அடிப்படையா ஒரு பிரசிடென்ட் வந்து அவர் மீதி வேலையை பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம். அவர் தலையாகிய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் படி அந்த நாட்டை நடத்தணும். கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வழி விலகாம அந்த நாட்டை பாதுகாக்கணும். ஒரு நாடு இப்படி இருக்கணுங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன். ஓகே.